ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பிளேஸ் அமெரிக்கா. அங்கே ஒரு ஃபேமிலியில் அம்மா அப்பா பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதம் நமக்கு எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டு வேணுங்க, நிறைய செலவாயிடுச்சு. ஸோ இந்த மாதம் நம்ம சமாளிக்கணும்னு சொன்னால் நமக்கு $50 இருந்தால் தான் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியும். நம்ம வேலையும் இல்லை, ரொம்ப பிரச்சனையில் இருக்குமே, எப்படி இதை ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இல்லை பேசிகிட்டு இருக்கிறத அவங்க பையன் கேட்டுட்ருக்கான். ஒரு குட்டி பையன் இதையெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறான். அவன் வந்து என்ன பண்ணனா, அவனுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில், அவன் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, அவனுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் ஒரு லெட்டர் எடுத்து எழுதி அது அட்ரஸ் வந்து கடவுள்னு போட்டான். உள்ளே அவன் எழுதினது வந்து எனக்கு வந்து என் பேர், அவன் பேர் எழுதி எனக்கு $50 உடனே தேவை, கடவுளே உதவி பண்ணுங்க அப்படின்னு எழுதிட்டு கவரில் மேலே அட்ரஸ் வந்து அமெரிக்கா கடவுள் அப்படின்னு போட்டுட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போய் போஸ்ட் பாக்ஸில் போட்டுட்டாங்க. இது போஸ்ட்மேன் எடுத்து பார்க்கும்போது அவருக்கு ஒரே கன்ஃபியூஸ். இது என்ன இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், வெள்ளை மாளிகையில் கொண்டே கொடுத்துட்டார் யூஎஸில். அப்போது அங்கே பார்த்த ஜனாதிபதி என்ன பண்ணினார், இதை பிரித்து பார்த்துட்டு ஓகே எனிஹாவ் சின்ன பையனாக இருக்கிறனால அவனுக்கு ஒரு $30 அனுப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் வந்து $30 அனுப்பி கொடுக்குறாரு. $30 இங்கே இந்த பையனுக்கும் வந்துருச்சு. இது கிடச்ச உடனே அவனுக்கு சந்தோஷந்தான். ஆனாலும் கடவுளுக்கு ஒரு தேங்க்ஸ் லெட்டர் எழுதணும்ல, மறுபடியும் கடவுளுக்கு வந்து தேங்க்ஸ் லெட்டர் எழுதுகிறான். என்னன்னா, கடவுளே ரொம்ப நன்றி, நான் கேட்ட உடனே நீங்கள் எனக்கு வந்து உதவி பண்ணிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் நீங்கள் கடவுளாக இருந்துட்டு இப்படி பண்ணக்கூடாது. நான் சின்ன பையன் தானே, டைரக்ட் டீலிங் வச்சுட்டேன் இல்லை, நீங்கள் எதுக்கு மீடியேட்டர் போனீங்க, நான் பார்த்துட்டேன் லெட்டரை, ஜனாதிபதி ஆஃபீஸுன்னு போட்டிருக்கு. ஸோ நீங்கள் அங்கேருந்து அனுப்புனீங்க, என்ன நடந்துச்சு தெரியுமா, நீங்கள் அனுப்பின பணத்திலிருந்து அவங்க பாதி திருடிட்டாங்க, எனக்கு பாதி பணம் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு லெட்டர் எழுதிட்டு ஓகே நீங்கள் இதை பண்ணினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, அந்த மீதி பணத்தையும் கொடுத்துருங்க, நீங்கள் உடனே கொடுத்துட்டீங்க சொல்லி எக்ஸ்ட்ராலாம் கேட்க மாட்டேன் கடவுளே, நான் ரொம்ப நியாயமானவன், அதனால் எனக்கு அந்த $20 அனுப்பி வையுங்க, மறுபடியும் மீடியேட்டர் மூலமெல்லாம் போகாதீங்க அப்படின்னு எழுதி அவன் வந்து தேங்க் பண்ணி எழுதி மறுபடியும் போஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த குட்டி பையனோட செயல் எப்படி இருக்குது, இவனோட இந்த செயல் பிடிச்சவங்கெல்லாம் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.